ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்எஸ்டிஸ்லேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு போக்குவரத்து கழகத்தில் 750 பணியிடம் நிரப்ப நடவடிக்கை. அமைச்சர் சிவசங்கர் தகவல். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகா தெற்கு மாதவி கிராமத்தில் மருதை ஆற்றில் ரூபாய் 30 லட்சம் செலவில் 4500 மீட்டர் வரை தூர்வாரும் பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார். இதன் பின்னர் அமைச்சர் சிவசங்கர் அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பேருந்து சேவைகள் எங்கேயாவது நிறுத்தப்பட்டிருந்தது தெரிய வந்தால் கண்டிப்பாக அந்த சேவையினை தொடங்குவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். போக்குவரத்து பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் 625 பேர், கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்தில் 125 பேர் மற்றும் இதர கழகத்தில் தேவைக்கேற்ப பணியாளர்களை நிரப்ப உத்தரவிட்டுள்ளதை தொடர்ந்து இதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. 15 வருடங்கள் நிறைவடைந்த பேருந்துகளை இயக்கக்கூடாது என்ற ஒன்றிய அரசின் உத்தரவின் அடிப்படையில் புதியதாக 2000 பேருந்துகள் வாங்க திட்டமிட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு அமைச்சர் கூறினார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, எங்கேயாவது போக்குவரத்து துறை சேவைகள் நிற்கப்பட்டால் அது உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா தீர்வுகள் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, போக்குவரத்து பணியாளர்கள் எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா அதிகப்படுத்த இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 625 பேரும், கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்தில் 125 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இதர போக்குவரத்து கழகத்தின் தேவைக்கேற்ப பணியாளர்களை நிரப்ப உத்தரவிட்டுள்ளதை தொடர்ந்து இதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறதா சொல்லியிருக்காருங்க. அதாவது 15 வருடங்கள் ஆகின பேருந்துகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதெல்லாம் நிறுத்திடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். புதிதாக வந்து பார்த்திங்கன்னா 2000 பேருந்துகளாக வாங்கிறதுக்கான திட்டமிடல்கள் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் சிவசங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் கூறியிருக்காருங்க. கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான தீர்வுகள் அனைத்தும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதாவது நிறைய போக்குவரத்து கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 750 பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டிஎன்எஸ்டி சம்மந்தமான நியூஸ் வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.